புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, எங்களுடைய தாத்தா, அப்பா, அம்மா, எங்களுடைய உறவினர்களெல்லாம் வணங்கிய தெய்வம் விநாயகர் இங்கே பாதி உடைந்த நிலையில் இருக்கிறார். அதையெல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறோம். அதே போல எங்களுடைய கிராமத்தில் சிற்றூரில் இருந்து அந்த அம்மனையும் விநாயகரையும் அழைத்து வருவதற்காக இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் வயல்வெளியிலே ஏரிக்கரை ஓரம் அந்த ஏரிக்கரை உள்ளே சென்று அவரை அழைத்து வருவதற்காக, சாமி அழைத்து வருவதற்காக எல்லோரும் செல்கிறார்கள். அதை காட்சிப்படுத்துகிறோம். இங்கு சிவன் ஆலயம் இருக்கிறது, சித்தராலயம் இருக்கிறது, பலலார் ஆலயம் இருக்கிறது. இந்த வில்வனத்தம் என்ற சிற்றூரிலே ஒரு 23 பேர் குடும்பமாக இருக்கிற அந்த இடத்தில் 3 தெய்வங்கள் குடிக்கொண்டிருக்கிறது. இதான் வயல்வெளியிலே ஏரிக்கரை ஓரமாக சாமி அழைத்து வருவதற்காக, அம்மனை அழைத்து வருவதற்காக இங்கிருந்து எல்லோரும் செல்கிறார்கள். சில பேர் நடந்து செல்கிறார்கள், நடக்க முடியாதவர்கள் டிராக்டரிலே வர முடியும். டிராக்டரை தவிர வேறு காரு, அந்த டூவீலர்லாம் போவது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், ஏரிக்கரை வயல் விளைஞ்சிருக்குது பாருங்கள். இதாங்க அந்த உடைந்த விநாயகர் சொன்ன பாருங்கள். உடைந்த விநாயகர் பக்கத்திலே ஒரு சிலை அம்மன். அந்த அம்மனை பூஜை செய்து அபிஷேகம் செய்து இங்கிருந்து அந்த கரகம் என்று சொல்வார்கள், வேப்பிலையிலே கரகம் ஜோடித்து பூ சுற்றி இங்கிருந்து அழைத்து செல்வது வழக்கம். இதெல்லாம் சிறு வயதிலே பார்த்தது, இப்பொழுது பார்க்க நேர்ந்தது. 3 நாட்கள் அங்கேயே தங்கி இது ஒரு அம்மன் அபிஷேகம் பண்ணுறாங்க பாருங்க. இதெல்லாம் உடைந்த அம்மன். இது கேட்டாக்கா நவாப்பு இந்த படையெடுப்பிலே இதெல்லாம் உடைத்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். கேட்டால் வாள் வைத்து வெட்டியதை போல இருக்கிறது. இந்த வேப்ப மரம் அடையாளம், அதன் கீழே சிலைகள், பக்கத்திலே நெடுக்க சவுக்கு மரங்கள். அபிஷேகம் நடந்ததை பார்த்தோம். இப்போது டிராக்டர்லே சாமி வருகிறது, அந்த ஏரிக்கரை உள்ளாக பூந்து வருகிறது. இந்த சாமிக்கு இங்கே வந்து பூஜை செய்து அந்த கரகம் எடுத்து இந்த சாமி மீண்டும் அந்த பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த கிராமத்துக்கு, எங்கள் ஊருக்கு செல்லும். இதுதான் ஆடி மாதம் விசேஷம். ஆடி மாதம் என்றாலே ஆன்மீகம். இந்த சாமியெல்லாம் வைத்து கட்டுவதை பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். ஒரு செப்பு குடம், அந்த செப்பு குடத்திலே ஒரு புனிதமான மரம் என்றால் அது வேப்ப மரம். வேப்ப மரத்திலே அவ்வளவு நன்மை இருக்கிறது. அந்த வேப்ப எலும்பிச்சை மரம் உள்ளே போடுவார்கள். நீரை ஊற்றி நூலை சுற்றி அதன் பிறகு வேப்ப இலைகளை அடைத்து அதன் மேல் ஒரு குச்சி வைத்து எலும்பிச்சை மரம் வைத்து பூவை சுற்றிவிட்டால் கரகம் ரெடி. இருந்த குஞ்சரமே, முக்கோண சக்கரத்தில் முந்திய மந்தவரே, சிவனுடைய தன் ரதத்தை சீர்குலைய செய்தவரே, தகப்பனுடைய ரதத்தை தவிடுபடி செய்தவரே, கனகாட்டம் மையத்தும் காட்சி தந்த ஐங்கரரே, பிள்ளை சிதம்பரத்தில் திருக்குளம் மைந்தவரே, ஔவையாரை தூக்கியல் அல்லோ அலைபதியை வைத்தவரே, மாயாசக்தி வல்லமை பார்வோர் திரவப்பணி நீர், கஜமுக சூரனையும் கருவத்தபண விதியே, ஓம் என்ற தன்னெழுத்தில் ஓரணை தூபாணி ஆனை முகம் குலுங்க அடகினில் பக்தர்கள் கொண்டாடும் பழனிமலை வாசனை பழமுதிர்
பழமுதிர் மேவும் முருகா பச்சைமயில் மிருகுந்து இச்சமயம் ரட்சியாய் பண்டார வடிவேலனே பஞ்சாட்சரம் ஓதி துதிக்கும் அடியவர்கள் மனம் பரவி விளையாடும் பரனே பத்தினி நென்மல்லி தெய்வானை மணாளனே பரங்குன்ற மதகாரனே பச்சை மாமயில பார்வதி மிக கொஞ்சம் பரந்தாமன் மாயவன் முருகா பழனிமலை ஆவினன் குடி சிவகிரி மலை பூசை வாங்கி அடியாரை ரட்சிக்கும் பச்சிலைக்காரியே அடிதம் கோடி அண்ணனார் படையுடன் பவனி வரும் அம்மணி அத்தாட்சியானதாயே அவனியில் கப்பட்டை கொட்டிவரை சாட்டியே அழகு கற்பந்தனிந்து உன்னை அன்புடன் 10 நாள் உற்சவம் கொண்டாடி அதிரூப அலங்காரமாய் அழகினழகும் அத்திவரதந்தங்கை சத்தி சிவரூபத்தை அடியனான் சொல்லதிரமோ அழகான அங்கே விநாயகர் பாட்டு அம்மன் பாட்டை பாடி அதை அம்மனை அழைப்பார்கள். அதன் பிறகு எல்லோரும் காப்பு கட்டி கொள்வார்கள். இவர் தான் அந்த கலசத்தை எடுத்து வருவார். இவருக்கு அந்த அருள் வந்துவிடும். இந்த கலசம் வைத்தவுடன் அருள் வந்துவிடும். அந்த காட்சியெல்லாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். மதிபோல ஒளியுற்ற புகழிடங்கரமுடைய மதகஜன என்ற தாயே மாயனிட தங்கையே பரமனது மங்கையே மயானத்தில் நின்ற உமையே அதிகாரி என்று நான் ஆசையாய் நம்பினேன் அன்பு வைத்தன்னையாழ்வாய் அழகான காவில்வநகர் புகழாக வாஞ்சறியன் அம்மை காமாட்சி உமையே பூமியில் பிள்ளையாய் பிறந்தும் வளர்ந்து நான் பேரான ஸ்தலம் அறியேன் பெரியோர்கள் தரிசனம் ஒரு நாளும் கண்டு நான் போற்றிக் கொண்டாடி அறியேன் மாமி என்றே உன்னை சிவகாமி என்றே சொல்லி வாயினால் பாட வரியேன் மாதா பிதாவினது பாதத்தை நானுமே வணங்கி ஒரு நாளும் அறியேன் சாமி என்றே எண்ணி சதிருடன் கைகூப்பி சரணங்கள் செய்து மறியேன் சற்குருவின் பாதார விந்தங்களைக் கண்டு சாசாங்க தண்டனறியேன் ஆமின் தனி மலையறையன் மகளானனி தாயே மீனா விருப்பமாய் கேட்டனே அழைத்திடும் செல்வத்தை போறார் அத்தனிடம் ஆகமதை விட்டு வந்தே என்ன இதான் விரல் என்று சொல்வார்கள். இதே போல விழல், ஏரி, சவுக்கு மரம், வயல்வெளியில் ஒரு சிவனாலயம் அமைத்திருக்கிறார்கள். சுற்று வட்டார 4 கிலோமீட்டருக்கு வீடு இல்லை, மக்கள் இல்லை. இருந்தாலும் அருள் தரும் வழக்கை நாயகியுடன் ஆகிய பில்வவனநாதர் திருக்கோயிலை பார்க்கிறோம். இதெல்லாம் இங்கு 18 சித்தருக்கு சுற்றி சிலை இருக்கிறது. மெய்யன்பர்களே,
நண்பர்களே வணக்கம். இந்த சிவபெருமானை இரு கையாலே நாம் வணங்கினால் எல்லாம் கிடைக்கும். இந்த விவசாய நிலங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த வில்வவனநாதரை வணங்கி அருள் பெறுவோம். இந்த இடத்தில் பக்கத்தில் இருந்துதான் இந்த அம்மனை அழைத்து சென்றார்கள். அப்பொழுது பக்கத்திலே வந்து பார்த்தேன். பட்டினத்தார் என்ற குரு பூஜை நடந்தது. அதிலும் கலந்து கொண்டேன். மாதா உடல் செழித்தால் ஒருவனை என் கால் செழித்தேன், வேதாவும் கை செழித்து விட்டானே நாதா இருப்பை ஊர் வாழ் சிவனே, இன்னும் ஓர் அன்னை கருப்பை ஊர் வராது கா என்று சொன்ன பட்டினத்தார் குரு பூஜை. இதான் ஏரிங்க, 2 ஏரி பக்கத்தில். அதை பார்த்து நான் பரவசமடைந்தேன். புதுவை அமிர்தா குரல் மையன்பர்களே, நம்முடைய வில்வனத்தம் 2 ஏரிகள். இங்கே ஒரு ஏரி, அப்படியே பாருங்கள், இங்கே ஒரு ஏரி, இங்கே ஒரு ஏரி ஆச்சா, இங்கே ஒரு ஏரி பாருங்கள். இந்த 2 ஏரி, இது ரோடு, இங்கே பக்கம் ரோடு, இங்கே பக்கம் வீரனார் கோயில். எல்லாம் வந்து பாருங்கள். இயற்கையான சூழ்நிலை உள்ள ஏரி. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். என்னுடைய சகோதரி இந்த திருவிழாவுக்கு முக்கிய காரணம், நான் செல்வதற்கு இதுதான் காரணம். இதான் சகோதரி வீடு. இதுதாங்க என்னுடைய வீடு. எங்கள் குடும்பத்தில் 4 பேருக்கு வீடு இதுதான். இது ஷெட்டு போட்டிருக்கோம். பழைய வீடு, கூரை வீடு இடிச்சாச்சு. அதை நான் பொறுமையாக காட்டுறேன். இது எங்கள் மாமா வீடு. எங்கள் மாமா வீட்டில் இருந்து அந்த சாமி தரிசனம் இருக்கிறோம். பக்கத்தில் எங்கள் வீடு. அது வந்து இப்போ கூரை வீடாக இருந்தது, அது ஷெட்டு போட்டிருக்கோம். இந்த கிராமத்தில் அது இன்னும் ஒரு வயதான காலத்தில் வந்து அங்கே தங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போதெல்லாம் உழைப்பு தேடி, வருமானம் தேடி கிராமத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய துர்பாக்கிய நிலையில் இருக்கிறோம். என்ன செய்வது என்று தெரியவில்லை. எல்லாம் விவசாயம் நல்லபடியாக நடந்தால் நாங்கள் சிறு வயதிலே இந்த கிராமத்தை விட்டு, அழகான கிராமத்தை விட்டு சென்றிருக்க மாட்டோம். எல்லாம் இந்த அம்மனும் விநாயகப் பெருமானும் சிவபெருமானும் வள்ளலாரும் எங்களை மீண்டும் இந்த ஊருக்கு வரவைத்து கடைசி காலத்தில் இங்கே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இங்கே இருக்கிற அம்மன் தான் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எங்கள் சகோதரர், எங்கள் தங்கச்சி பையன், எங்கள் மாமா பையன், இதெல்லாம் வந்து எங்களுடைய தம்பி குழந்தைங்க. இதான் அமெரிக்காவில் இருக்கிற சத்தி, என்னுடைய அமெரிக்கா வந்தார் தம்பி. அமெரிக்காவிலேருந்து எங்கள் கூழ் பார்க்கறதுக்கு வந்தார். இதாங்க கோயில். ஒரு சிறிய கோயிலாக இருந்தாலும் நிறைய மக்கள் அமர்ந்து கொண்டு, உறவினர்கள் அமர்ந்து கொண்டு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை, கூழ் வாட்டல் நிகழ்ச்சி. இந்த வர்ணிப்பாங்க. இந்த உடுக்கை பம்பை எடுத்தோன்னா சாமி வந்து அருள் வந்து சொல்லும். ஆனால் அது சொன்னபடி மழை வரும், சில நடக்கும். அது எப்படி என்று அது எனக்கே புரியவில்லை. ஒரு சக்தி நம்மை ஆட்டி படைக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோம். ஒரு மூளைக்கு முடியும். வருடம் திருவிழா செய்ய வேண்டும் என்று சொல்லி சாமி வாக்கு வாங்கியது. ஏனென்றால் 10 வருடத்துக்கு பிறகு இங்கே திருவிழா நடக்குது. அவ்வளோ அருமையான இந்த அபிஷேகம். அதுக்கப்புறம் மாலையில் அபிஷேகம் நடந்தது. அதிலே கலந்து கொண்டோம். இதுதான் எங்கள் அண்ணன், அவரே அபிஷேகம் பண்ணுவார். பங்காளி முறை சொல்லுவாங்கள்ல, அந்த அண்ணன். பாருங்க, எல்லாம் இந்த பஞ்சாமிர்தம் செய்வது, இந்த பழங்களை எல்லாம், இந்த பேரிச்சம்பழம், தேங்காய், ஆப்பிள், வாழைப்பழம், வெல்லம், இப்படி இந்த வெள்ளத்துக்கு பதில் இந்த கற்கண்டு போடுவாங்க. சர்க்கரையில் சேர்த்து அந்த கற்கண்டெல்லாம் போட்டு பஞ்சாமிர்தம் பண்ணுவாங்க. முடிஞ்ச பிறகு எல்லா அபிஷேகம்லாம் முடிஞ்ச பிறகு
கடைசியிலே எல்லா சாமியும் வைத்து தீபாராதனை தீப ஒளி காட்டுவாங்க. காட்டுறாரு பாருங்க பூசாரி. எல்லாம் வரிசலாக வந்து எல்லாரும் இது வந்து காலையில் இருந்ததை விட பாதி தான். நைட் ஆகிடுச்சுல, நைட்டு 10 மணிக்கு இந்த தீப ஒளி தீபாராதனை எல்லோரும் வந்து வணங்கி அதன் பிறகு சாமியை தூக்கி அந்த இளைஞர்கள் ரொம்ப மகிழ்ச்சி. நாங்களும் சின்ன வயதில் இதுபோல் அதை சாமியை தூக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன். அதே போல் இப்போ இருக்கிற தம்பிகள் எல்லோரும் வந்து அந்த தோளிலே சுமந்து கொண்டு அந்த இரண்டு காலையும் மாற்றி மாற்றி சாமியை ஒரு தாளாட்டுவதை போல காட்ட வேண்டும். இதெல்லாம் பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொள்கிறது. இது ஒரு மகிழ்வான தருணமாக தான் இருக்கும். இரவு என்பதால் அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லை. இதான் அந்த சின்ன கோயிலேருந்து பாருங்கள், கிராமம் அந்த மரம்லாம் இருக்குது பாருங்கள். சின்ன கோயிலேருந்து வெளியில் வருது சாமி. டிராக்டரில் வந்து இப்போ ஊர்வலம் வரும். ஊர்வலத்திலே ஒவ்வொரு வீடாக சேர்ந்து அந்த நாதஸ்வரம் வித்வான்கள் அந்த பிடிச்ச சினிமா பாட்டு பக்தி பாட்டெலாம் போட்டு தாங்க எங்கள் கிராமத்து வீடுகளுக்கு தெரியல. இப்போ அங்கே இருக்குல்ல, நாங்களும் அந்த இடத்துல நின்று காலி இடத்துல செட்டு போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல மோகர் ரொம்ப வாசித்தார். நன்றி, வணக்கம்.